சின்ன பங்குனத்தும் அங்காளம்மன் கோவில் வரலாறு பத்தி சொல்றதா சொல்லியிருந்தேன் நேற்றைய வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன பங்குனத்தும் அங்காளம்மன் கோவில் ஊர்வலம் வர சாமியோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சொல்றேன் கேளுங்க. 19/1/1956, அதாவது இன்னைய தேதியோட 70 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தருமபுரி மாவட்டம், அதாவது சேலத்தில் இருந்து பிரிப்பதற்கு முன்பே செய்த சிலைங்க. ஆச்சரியமான தகவல். நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை தாங்க. அங்காளம்மன் கோயில் பத்தி வேற என்னப்பா தெரியும்னு கேட்கறவங்களுக்கு, மாசி அமாவாசைக்கு முன்னாடி நாள், சிவராத்திரிக்கு அடுத்த நாளுங்க அமாவாசை மயான கொள்ளை, அதாவது கொள்ளுக்கோட்டை நோம்பு நம்ம ஊர்ல செய்வாங்க. அங்காளம்மன் கோயில் செய்யறவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி மேல்மலையனூர் போய் தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வெள்ளி, தங்கம், பித்தளை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன முடியுமோ அந்த பொருளை வச்சுதான் இந்த சிலையை வடிச்சிருக்காங்க. ஏன்பா அவங்க பங்காளியோட எண்ணிக்கை எத்தனை, அவங்க எப்படி பண்டிகை பண்றாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 9 வீடு வச்சுதான் பண்டிகை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 43 வீடு பங்காளிகள் சேர்ந்து பண்டிகை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய தேதியில திருமணம் ஆனவர்கள் குறிப்பாக பிரித்தால் 90க்கும் மேற்பட்ட பங்காளிகள் இருப்பதாக யூகிக்கப்படுகிறதுங்க. ஏன்பா அங்காளம்மன் கோயிலுக்கு மாசி அமாவாசையில மட்டும் தான் பண்டிகை செய்வாங்களா, மற்ற நாள் அதுக்கு பூஜை எல்லாம் கிடையாதான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க. அம்சேரி செய்வாங்க. பொங்கல்ல காப்பு கட்டி புத்துக்கு பால் ஊத்தி கிடாய் வெட்டுறதும் அவங்களோட வழக்கங்க. மயில் துவகை இடுப்பில் கட்டி மாலையும் கழுத்தில் இட்டு சாமி வர சொல்லி மயான கொள்ள ஆட்டம் பாட்டம் சாட்டையடி அடித்தால் பேயே ஓடுங்க. பேய் ஓடுறது இருக்கட்டும், நீ எங்கடா ஓடிட்ட, ஆளியே காணோம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, நான் நம்ம ஊரு சின்ன பங்குனத்து அங்காளம்மன் கோயில் கொள்ளுக்கொட்டை பிரசாதம் எடுக்கதாங்க போயிட்டேன். அதனாலதான் நான் வீடியோல இல்ல. அங்காளம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா சமபந்தி அன்னதானம் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட போறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.